பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பிஎம்சி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யக்ஞம் வரும் செப்டம்பர் 6-7 தேதிகளில் நடைபெற உள்ளது. தியானம் நடைபெறும் இடம் சின்ன கொங்கு திருமண மண்டபம், கரூர். மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும். அனுமதி இலவசம். அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா யக்ஞத்திற்கு அழைக்கிறோம். அந்த ஒரு மெஜிஷியன் அங்க வருவாங்க ஸ்டேஜ்ல. ஸோ அவரு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமா என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த டவுட்டு, பயம், கவலைப்படுறது, காசு இல்லாதவங்களுக்கு நிறைய காசு, உடல் வந்து நிறைய வியாதி இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமா நல்ல ஒரு ஹெல்தி சமயத்துல அந்த வேலை நமக்கு பிடிக்கல, சமையல் பண்றது பிடிக்கல, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து சர்வ் பண்றது பிடிக்கல அப்படின்னா அந்த தேவையான விஷயங்கள் வந்து நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கிறோமோ கண்டிப்பா அதுக்கு வந்து பதில் வரும். பட் அந்த பதில் நம்ம ஒரு சொல்யூஷன் எதிர்பார்ப்போம், ஓகே இப்படிதான் அது சரியாகணும் அப்படின்றது. பட் பிரபஞ்சம் வந்து சில பேர் நம்மள வந்து கீழே தள்ளிட்டு கூட நம்ம மேல வர மாதிரி ரொம்ப நன்றி. ஸோ நம்ம வந்து மேஜிக் பாத் ஆஃப் இன்ட்யூஷன் அந்த புக்ல இருந்து அதோட ஆத்தர் வந்து ஃப்ளோரன்ஸ் ஸ்காவல் ஷின், அந்த மாஸ்டர் வந்து இந்த அழகான ஒரு புக் வந்து எழுதியிருக்காங்க. இன்னைக்கு சப்ஜெக்ட் டாபிக் வந்து த கிரேட் மெஜிஷியன். ஸோ நீங்க எல்லாரும் வந்து கண்டிப்பா மேஜிக் ஷோ வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, டிவிலயோ இல்லை நேர்லயோ. ரொம்ப ரொம்ப அற்புதமா வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு மெஜிஷியன் அங்க வருவாங்க ஸ்டேஜ்ல. ஸோ அவரு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமா என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. பட் ஒரு ஒரு தொப்பி வச்சிருப்பாங்க. அதுல இருந்து ஏதாவது பறவையோ இல்ல ரேபிட்டோ இல்ல ஒரு பூனையோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது சின்னோண்டு ஒரு ஒரு விஷயம்தான் இருக்கும். ஒரு ஹேட் இல்ல ஒரு தொப்பி இருக்கும். அதுக்குள்ள ஒரு 10 பறவைகள் வந்துகிட்டே இருக்கும் லைனா. ஸோ அது வந்து நம்பவே முடியாது. அது ஒரு சின்னோண்டு ஒரு பொருள்ல எப்படி 10 விஷயங்கள் உள்ள இருக்குதோ, இது ஒரு பெரிய பீரோவே வந்து எடுத்துருவாங்க அந்த சின்ன ஒரு விஷயத்துல வந்து. சோ அற்புதமா இருக்கும் பாக்குறதுக்கு, நம்பவே முடியாது. ஆனா நிஜத்துல காட்டுற மாதிரி அது இருக்கும். சோ மேஜிக் வந்து அப்படிதான் அது. பட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு ட்ரிக், அது சம்திங் ஒரு ஏதாவது பண்றாங்க, ஒரு ட்ரிக் பண்றாங்க நம்ம கிட்ட அப்படின்றது தெரியும். ஆனா அது எப்படி பண்றாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. சோ அது வந்து மேஜிக் ஷோல வந்து நடக்குது. ஒரு கண்ணுக்கு தெரியாத பொருள்கள் வந்து திடீர்னு அதுல இருந்து வந்து வெளியில கொண்டு வராங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா ஆல்ரெடி அந்த பொருள்கள் வந்து அதுக்குள்ள வந்து உள்ள ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் அது வெளியில வருது. அதே மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு மெஜிஷியன் இல்ல த கிரேட் மெஜிஷியன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னா அது நம்ம கடவுள்னு சொல்லலாம், இல்ல பிரபஞ்சம்ன்றது சொல்லலாம். சோ நம்ம என்ன விஷயங்கள் கேட்கிறோமோ, என்ன அனுபவம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே வரது வந்து தி கிரேட் மெஜிஷியன் பிரபஞ்சம் தான் வந்து கொடுக்குறாங்க. அவர் தான் சப்ளை பண்றாரு. நம்ம என்ன டிமாண்ட் பண்றோம் அப்படின்றது ஒரு சப்ளை அவர் தான் பண்ணுவாரு. ஸோ அது வந்து நம்ம நினைக்கிறோம், நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறோம் அதனால வருது அப்படின்னு நினைக்கலாம். இல்ல நம்ம நிறைய டேலண்ட் நம்ம கிட்ட இருக்குது அதனாலதான் அது வருதுன்றது நினைக்கலாம். இல்ல நான் ரொம்ப லக்கி அதனால எனக்கு வருதுன்றது நம்ம நினைக்கலாம். ஸோ அது நம்மளுடைய பிலீஃப். பட் அல்டிமேட்லி எல்லாமே வந்து கடவுள் இல்ல பிரபஞ்சத்துக்கிட்ட தான் நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் வந்து வருது. ஸோ அந்த ஒரு அந்த பிலீஃப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவரு இந்த கடவுள் இல்ல பிரபஞ்சம் தான் வந்து நம்மளுக்கு ஆஹ் ஒரு ஒரு சின்ன விஷயங்கள், கம்மியான விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. காசு இல்லாதவங்களுக்கு நிறைய காசு, உடல் வந்து நிறைய வியாதி இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமா நல்ல ஒரு ஹெல்தி பாடி வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது அந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த டவுட்டு, பயம், கவலைப்படுறது அது எல்லாமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். நீங்க டிமாண்டும் பண்றீங்க, அதே சமயத்துல அந்த கவலை பண்றீங்க, இல்ல ஒரு
சந்தேகமா நீங்க அதை பாக்குறீங்க அப்படின்னா நீங்களே அந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு பிளாக் மாதிரி பண்றீங்க. ஒரு பிளாக் வைக்கிறீங்க நீங்க. ஒரு பக்கம் வேணும்னு சொல்றீங்க, இன்னொரு பக்கம் டவுட்டும் பண்றீங்க. ஸோ பிரபஞ்சமே வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும். உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு எனக்கு கிளியரா சொல்லிருங்க அப்படின்றது. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய கவலைகள், இல்ல நம்மளுடைய சந்தேகம் பண்றது, டவுட் பண்றது, அது எல்லாமே வந்து பவர் வந்து ஆஃப் பண்ணிடும். ஒரு நம்மளுடைய வீட்ல எலக்ட்ரிசிட்டி கரண்ட் இல்ல அப்படின்னா பவர் ஆஃப் ஆயிடும். ஸோ எந்த மெஷினும் வந்து வேலை செய்யாது. அதே மாதிரி நம்ம ஒரு விஷயம் கேட்கிறோம், பட் அதே சமயத்துல சந்தேகம் படுறோம் அப்படின்னா பிரபஞ்சத்துக்கும் கடவுளுக்கும் நம்மள அந்த பவர் வந்து நம்ம நடுநடுவுல அந்த கரண்ட் கட் பண்ற மாதிரி பவர் ஆஃப் பண்றோம். எப்போ அந்த கவலை, அந்த சந்தேகம் படுறது, பயம் அதை ரிமூவ் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு நம்ம வந்து நம்பிக்கை வைக்கிறோமோ, அப்போ வந்து அந்த பவர் வந்து ஸ்ட்ராங் ஆகும். பவர் வந்து அதிகமா இருக்கும். அந்த பேட்டரி சார்ஜ் பண்ற மாதிரி பவர் ரொம்ப நல்லா இருக்கும். அப்பதான் நீங்க கேட்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு சரியான நேரத்துல ரைட் டைம் ரைட் பிளேஸ்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த நம்பிக்கைன்றது இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல வந்து நீங்க வந்து நான் நேத்து சொல்ற மாதிரி ஒரு விளையாட்டுத்தனம் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா அது ஒரு சந்தோஷமா ஒரு விளையாட்டா நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த வேலை வந்து சீக்கிரமாவும் முடியும். அதே சமயத்துல நம்ம வந்து டயர்டாவும் ஆக மாட்டோம். பட் அதே வேலையை வந்து நம்ம கோவமா இல்ல நம்ம வந்து ப்ரெஷரா வந்து ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா அது வேலை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ரொம்ப வந்து டயர்ட் ஆயிடும். உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து சமையல் பண்றது ரொம்ப பிடிக்கும். குக்கிங் பண்றது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்க குக்கிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து டயர்ட் ஆக மாட்டீங்க. நீங்க வந்து ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமா இருப்பீங்க. ஓகே, இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு டிஷ் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். ஒரு புதுசா வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஒரு சந்தோஷம் இருக்கும். அது வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் சாப்பிடுறது அது நம்மளுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். அது வந்து நம்ம டயர்ட் ஆக மாட்டோம். பட் அதே சமயத்துல அந்த வேலை நம்மளுக்கு பிடிக்கல, சமையல் பண்றது பிடிக்கல, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து சர்வ் பண்றது பிடிக்கல அப்படின்னா அந்த வேலை வந்து நம்மளுக்கு டயர்டா வந்து ஃபீல் ஆகும். ஸோ எப்போ அந்த வேலையை நீங்க விளையாட்டா நீங்க பண்றீங்களோ அது உங்களுக்கு அதுவே வந்து ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த ஒர்க்கை வந்து நம்ம விளையாட்டா பண்ணோம் அப்படின்னா அது வந்து எப்பவுமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது சொல்றாங்க. அது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து குழந்தையா தான் குழந்தை போல யோசிக்கணும், குழந்தை போல வந்து நம்ம இருக்கணும் அப்படின்றது சொல்றாங்க. பிகாஸ் ஒரு குழந்தை விளையாடும் போது என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து பெருசா வந்து எந்த ஒரு கேள்வியோ இல்ல சந்தேகமோ எதுவும் பயமோ அதுக்கு இது மாதிரி எதுவுமே இருக்காது. உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு குழந்தைகிட்ட சொல்றீங்க அங்க போய் நீங்க குளிங்க இல்ல அங்க ஸ்விம்மிங் பூல்ல போய் குதிங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஸ்ட்ரெயிட்டா போய் குதிச்சிடும். அது வந்து கேள்விலாம் கேட்காது. இந்த தண்ணி வந்து ஜில்லுன்னு இருக்குமா, இல்ல இந்த தண்ணி வந்து நல்ல தண்ணியா, இல்ல இந்த தண்ணியில வந்து ரொம்ப ஆழமா இருக்குதா, இல்ல கரெக்டான ஹைட்ல இருக்குதா, இல்ல இந்த தண்ணியில குதிச்சா எனக்கு ஏதாவது சளி வருமா, ஜுரம் வருமா அப்படின்றது எந்த கேள்வியும் இருக்காது. நீங்க ஒரு வேலை சொன்னீங்க அப்படின்னா டக்குன்னு அந்த வேலையை வந்து பண்ணிடுவாங்க. அதுவும் ரொம்ப ஆர்வமா ரொம்ப ஒரு சந்தோஷமா வந்து அந்த தண்ணியில வந்து குதிப்பாங்க. குதிச்சதுக்கு அப்புறம் அவங்க இன்னும் சந்தோஷம் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆயிடும். அந்த சந்தோஷம் வந்து பல மடங்கு வந்து வந்துடும் அவங்களுக்கு. பிகாஸ் அது ரொம்ப அவங்க என்ஜாய் பண்ணிட்டு அந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க பண்ணுவாங்க. பட் வந்து நம்மளுக்கு ஒன்ஸ் நம்ம நம்மளுடைய மைண்ட் யூஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நிறைய கேள்விகள் வந்து நம்ம அந்த இடத்துல வந்து வைப்போம். சந்தேகம் படுவோம். அந்த தண்ணி நல்ல தண்ணியா, அந்த தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கா, அந்த மாதிரி மைண்ட் யூஸ் பண்ண நிறைய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வேலை பண்றதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய தடங்கள் வந்து வச்சிருந்தோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ஒரு விளையாட்டுத்தனம் வேலையில வந்து அந்த விளையாட்டுத்தனம் இருக்கிறது வந்து நம்மளுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு ஃப்ளோரன்ஸ் மாஸ்டருடைய ஸ்டூடெண்ட் வந்து
அவங்களுக்கு ஒரு வேலையில வந்து ஒரு சின்ன ஒரு சேலஞ்ச் வந்திருக்குது. அதை எப்படி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு அதுக்கு சொல்யூஷன் பண்றாங்கன்றது பார்க்கலாம். இப்போ இந்த ஆள் வந்து அவர் வந்து ரியல் எஸ்டேட்ல வந்து வேலை பண்றாரு. ஸோ அவர் வந்து யார் யாருக்கு வீடு என்ன மாதிரி வீடு வந்து தேவைப்படுமோ அந்த மாதிரி வீடு வந்து கட்டியும் வந்து கொடுப்பாரு. பிளஸ் யாராவது கட்டி வச்சிருக்காங்கன்னா அதையும் வந்து ரெஃபர் பண்ணுவாரு. ஸோ இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் ஆள் வந்து ப்ராப்பர்ட்டி விற்கிற ஆளுக்கு வந்து ஒரு என்கொயரி வந்திருக்கு. அவருடைய கஸ்டமருக்கு வந்து ஒரு ஒரு பில்டிங் வேணும். அதுல வந்து 7 ஃப்ளோர் இருக்கணும். அதே சமயத்துல அது வந்து ஒரு ஸ்கூல் பக்கத்துல இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஒரு 4-5 லிஸ்ட் வந்து வச்சாங்க. இந்த விஷயங்கள் வந்து இருக்கணும் அந்த பில்டிங் பக்கத்துல அப்படின்றது சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவர் கொஞ்சம் வந்து அவருக்கு டவுட் வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு கிடைக்குமா? இவர் சொல்ற விஷயங்கள் வந்து நிறைய லிஸ்ட் பெருசா போயின்னு இருக்குன்ற மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் வச்சிருக்காரு. ஒரு சில விஷயங்கள் கிடைக்கலாம். பட் எல்லாமே எப்படி கிடைக்கும் அப்படின்றது அவர் கொஞ்சம் யோசனையில இருந்தார். பட் இந்த மாதிரி அவர் புக்ஸ் படிக்கிறதுனால இந்த ஃப்ளோரன்ஸ் மாஸ்டரோடைய கிளாஸஸ் கேட்டதுனால அவர் வந்து இந்த கிரேட் மஜிஷியன் பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து ஒரு ரெக்வெஸ்ட் பண்றாரு. இந்த மாதிரி எனக்கு இந்த ஒரு என்கொயரி இருக்குது. ஆஹ் எனக்கு வந்து அந்த சரியான ஒரு பில்டிங்கை வந்து எனக்கு காட்டுங்க. எல்லா விஷயங்களும் வந்து மேட்ச் ஆகுற மாதிரி அப்படின்றது அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து கேட்கிறாங்க. ஸோ கேட்கும் போது அவர் அந்த ரெஸ்பான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் இன்ட்யூஷன் வருது, நீங்க வந்து இந்த ஃப்ரெண்டை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அவர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து பாக்குறதுக்காக போறாங்க. ஸோ போற வழியில என்ன ஆகுதுன்னா அவருக்கு தெரியாமலே அவருக்கு வந்து அந்த ஒரு பில்டிங் மேல வந்து கவனம் போகுது. பாக்குறாரு, ஓகே இந்த பில்டிங்லயும் 7 ஃப்ளோர் இருக்குது. நம்ம போய் என்கொயரி பண்ணலாம், இது ஏதாவது சேலுக்கு இருக்கா அப்படின்றது. ஸோ அவர் யதார்த்தமா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது அவருக்கு இந்த ஒரு பில்டிங் பாக்குறாரு. அண்ட் அவங்க கிளைண்ட் அந்த கஸ்டமர் சொல்ற எல்லா விஷயமும் வந்து மேட்ச் ஆகுது. பக்கத்துல ஸ்கூல் இருக்கணும், ஒரு பார்க் இருக்கணும், எல்லாமே வந்து மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ எப்போ நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் வந்து நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறோமோ கண்டிப்பா அதுக்கு வந்து பதில் வரும். பட் அந்த பதிலுக்காக நம்ம வெயிட்டும் பண்ணணும். அண்டு அந்த நம்பிக்கையோட இருக்கணும் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ யார் அந்த நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பதில் வரும்ன்றதும் சொல்றாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நம்ம வந்து நம்பிக்கை வைக்கணும் அப்படின்றது. ஸோ இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஃப்ளோரன்ஸ் மாஸ்டருக்கு வந்து அவங்களுடைய வாட்ச் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ வாட்ச் ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வந்து ரிப்பேருக்கு கொடுக்குறாங்க. ரிப்பேர் எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்டா 1 மாசம் ஆகும் அப்படின்றது சொல்றாங்க. சரி, ஓகே. ஸோ அவங்க வந்து 1 மாசம் வெயிட் பண்ணிட்டு வாட்ச் வந்து கலெக்ட் பண்றாங்க. ஸோ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாக்குறாங்க, வாட்ச் வந்து சரியா டைம் வந்து ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது. எத்தனை தடவை ஃபிக்ஸ் பண்ணாலும் 10 நிமிஷம் வந்து வாட்ச் லேட்டா தான் ஓடுது அப்படின்றது பாக்குறாங்க. ஸோ ரொம்ப கொஞ்சம் கவலையில வந்துடுறாங்க. என்னடா இது காசு கொடுத்து வாட்ச் ரிப்பேர் பண்ணோமே, பட் இது ரிப்பேரே ஆகலையே, கரெக்ட் டைமே சொல்ல மாட்டேங்குதுன்னு சொல்லி கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த வாட்ச் வந்து தெரியாம கீழே விழுந்துருது. ஸோ இந்த வாட்ச் மறுபடியும் கீழே விழும்போது எல்லாருக்கும் தெரியும் அது மறுபடியும் ரிப்பேர் ஆயிடும் அப்படின்றது. ஸோ இங்க வந்து 2 விதமான ஆளுங்க இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து வாட்ச் மறுபடியும் கீழே வந்துச்சா, ஐயோ மறுபடியும் செலவு வந்துச்சா, இல்ல மறுபடியும் அதை ரிப்பேருக்கு கொண்டு போகணுமா அப்படின்றதும் நினைப்பாங்க. ஒரு சில பேர் வந்து பாசிட்டிவா யோசிக்கிறவங்க வந்து அதை எப்படி நினைப்பாங்கன்னா, ஓகே வாட்ச் கீழே வந்துச்சா இப்போ இது ஒழுங்கா வேலை செய்யும் அப்படின்றது அவங்க நினைப்பாங்க. ஸோ அவங்க அந்த ஃப்ளோரன்ஸ் மாஸ்டர் வந்து ஓகே கீழே வந்துச்சா இப்போ இது சரியா வேலை செய்யும் அப்படின்றது அவங்க சக்சஸ் அப்படின்றது நினைக்கிறாங்க. ஸோ வாட்ச் கீழே வந்ததுக்கு அப்புறம் மேலே எடுத்துட்டு டைம் பார்க்குறாங்க, டைம் செட் பண்றாங்க. கொஞ்ச நேரம் ஒழுங்கா ஓடுது. 2 நாளுக்கு அப்புறம் பார்க்குறாங்க பர்ஃபெக்டா ஓடுது. ஸோ வாட்ச் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அது வந்து ஒழுங்கா வேலை செய்யுது அப்படின்றது சொல்றாங்க. ஸோ வந்து எப்பவுமே வந்து
நம்ம ஒரு சொல்யூஷன் எதிர்பார்ப்போம். ஓகே, இப்படிதான் அது சரியாகணும் அப்படின்றது. பட் பிரபஞ்சம் வந்து சில பேர் நம்மள வந்து கீழே தள்ளிட்டு கூட நம்ம மேல வர மாதிரி சுச்சுவேஷன் வரும். ஸோ நம்ம கீழே விழுந்துட்டோமே, நம்ம போயிட்டோமே, நம்மளுக்கு பெரிய அடுத்த பிரச்சனைகள் வருதுன்ற பார்க்காம நம்ம கீழே விழுந்தா கூட அதுலயும் வந்து கத்துக்கிற வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதுல இருந்து நம்ம நிறைய வந்து ப்ரோக்ரஸ் ஆகலாம், சக்சஸ்க்கு வரலாம் அப்படின்றதும் இருக்குது. ஸோ நம்ம எந்த பார்வையில பார்க்குறோமோ அதுதான் நம்மளுக்கு வந்து வரும். ஸோ நம்ம கீழே விழுந்துட்டோமே, அடிக்கடி இதே தான் நடக்க போகுது அப்படின்னு நினைக்காம கீழே விழுந்தா கூட அடுத்தது நம்மளுக்கு தான் சக்சஸ் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ இதுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எப்பவுமே ஒரு ஒரு மேஜிக்கல் கிளாஸ் வந்து நம்ம போட்டுக்கணும் அப்படின்னு, நம்ம போட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருக்கணும். இந்த மேஜிக்கல் கிளாஸ்னா என்ன? அதாவது நம்ம எந்த ஒரு விஷயம் எதிர்பார்க்கிறோமோ பார்க்கிறோமோ அது எல்லாமே நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்டா தான் அமையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஸோ ஒரு நல்ல விஷயம் ரொம்ப தூரமா இருக்குது. ஒரு நல்ல ஒரு ஜாபோ இல்ல நல்ல ஒரு எதிர்பார்க்கிற பெரிய பலன்கள் இருக்கலாம். அது ரொம்ப தூரமா இருக்கு. இது நடக்கிறதுக்கு ஒரு 5 வருஷம் ஆகும். ஒரு வீடு கட்டணும். அந்த வீடு கட்டுறதுக்கு 5 வருஷம், 10 வருஷம், இல்ல 50 வருஷம் ஆகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, அப்படி நினைக்காம அந்த பிளெஸிங் இல்ல அந்த நல்ல விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சீக்கிரம் வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்க்கறது வந்து பண்ணணும் அப்படின்றது சொல்றாங்க. ஆரோக்கியம் இருக்கலாம், ஹெல்த் இருக்கலாம், சந்தோஷம் இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு ஃபீல்ட்ல சக்சஸ் இருக்கலாம். ஸோ அது ரொம்ப தூரமா இருக்குது, ரொம்ப டைம் ஆகுமே அப்படின்னு நினைக்காம அது நம்மளுக்கு நோக்கி வந்துட்டு இருக்குது, ஃபாஸ்டா வந்துட்டு இருக்குது, கண்டிப்பா நம்மளுக்கு சரியான நேரத்துல வந்து சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இருக்கணும். பட் அது ரொம்ப தூரமா இருக்குது, பல வருஷங்கள் ஆகுது அப்படின்ற ஒரு சந்தேகம் நம்ம வைக்கிறோம், இல்ல டவுட் பண்றோம். ரொம்ப தூரமா இருக்குது, அங்கிருந்து இருந்து யூ டர்ன் போட்டுட்டு அது எங்கேயாவது போயிருச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கிறது. அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது அந்த ஆன்மீக கண்ணாடி வந்து ஒழுங்கா வேலை செய்யாது, மேஜிக்கல் கிளாஸஸ். பிகாஸ் அந்த கண்ணாடியில நம்ம என்ன பண்றோம்னா அழுக்கு வந்து வைக்கிறோம். அந்த கண்ணாடியில அழுக்கு இருக்குன்னா நம்ம தூர விஷயங்கள் பார்க்க முடியாது. பட் எப்போ அந்த கண்ணாடி வந்து கிளீனா இருக்குதோ நம்ம அந்த அந்த நம்ம பார்க்குற விஷயங்கள் எவ்வளவு தூரமா இருந்தாலும் வந்து பார்க்க முடியும்.